பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னாள் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கண்தானம் மற்றும் உடல் தானம் பதிவு நிகழ்ச்சி ஜோதிபாசு தலைமையில் நடைபெற்றது. கண்தானம் மற்றும் உடல் தானம் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று மாநகராட்சி கவுன்சிலர் தண்டபாணி உட்பட 10 பேர் பதிவு செய்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் சாந்தி மலரிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் சூழலில் திருப்பூர் மாநகராட்சி முன்பு தெற்கு தொகுதி சார்பில் பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்த பொறியாளரின் வாகனத்தை அதிமுக தொண்டர்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிரச்சாரம் நடைபெற உள்ள இடத்தில் எவ்வாறு வாகனத்தை கொண்டு வரலாம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை சமாதானப்படுத்தி மாநகராட்சி வாகனத்தை அங்கிருந்து பத்திரமாக அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரை செய்து வருகிறார். அதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் எம்ஜிஆர் சாலையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். பரப்புரையை காண வந்த பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் எவர் சில்வர் குடம் வழங்கப்பட்டது. இந்த குடத்தை வாங்க பெண்கள் முண்டியடித்து சென்றதால் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் கொடுத்து கொண்டிருந்த இளைஞர்கள் பாதியில் வெளியேறியதும் பெண்கள் குடிமிப்பிடி சண்டை செய்து குடங்களை கைப்பற்றி சென்றனர். சிலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட குடங்களை எடுத்து சென்றதால் பலர் எதுவும் கிடைக்காமல் விரக்தியுடன் திரும்பி சென்றதால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று பரவலாக பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. மயிலாடுதுறை நகர் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளான செம்பனார் கோவில், வடகரை, குத்தாலம், மங்கைநல்லூர், தேரெழந்தூர், கோமல், நீடூர் பகுதிகளில் மாலை 6 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கியது. இந்த மழையால் சம்பா உழவு பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் குறுவை அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளும் அறுவடை செய்த நெல்லினை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொட்டி வைத்து காத்திருக்கும் விவசாயிகளும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். பொள்ளாச்சி மார்க்கெட் ரோடு திருவள்ளுவர் திடல் பகுதியில் ரயில்வே நிலையம் செல்லும் வழியில் அரசு மதுபான கடை உள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த கடையை திருவள்ளுவர் திடல் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் திருவள்ளுவர் திடலில் கோவை தெற்கு மாவட்ட தவேக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் அரசு டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த பாடியம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அதிமுக பிரமுகரான மூர்த்தி என்பவரது வீட்டில் சிபிசிஐடி போலீசார் நடத்திய 10 மணி நேர சோதனை நிறைவு பெற்ற நிலையில் கணக்கில் வராத 3.19 லட்சம் ரொக்க பணம் மற்றும் பல லட்சம் மதிப்பிலான ஆவணங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். இரிடியம் மோசடி தொடர்பான வழக்கு சம்பந்தமாக இன்று சிபிசிஐடி போலீசார் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அந்த வகையில் வாலாஜாபேட்டை அடுத்த பாடியம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகியான மூர்த்தி என்பவர் வீட்டில் இன்று திடீர் சோதனை நடைபெற்றது. காலை 10 மணி முதல் தொடர்ந்து 10 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 3.19 லட்சம் ரூபாய் ரொக்கம், பல லட்சம் மதிப்பிலான ஆவணங்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கரிக்கல் மலை மீது அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குமரமுருகன் திருக்கோவிலில் ஆவணி மாத கிருத்திகை சிறப்பு பூஜை விமர்சையாக நடைபெற்றது.
இதனை முன்னிட்டு மூலவர் குமரமுருகன் சுவாமிக்கு, உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேனா சாமிக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பட்டு வஸ்திரம், மலர் மாலை, வெட்டிவேர் மாலை, பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெய் தீபம் ஏற்றி வைத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர். பிறகு பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானமும் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தோட்டக்கலைத்துறை சார்பில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் 2025-2026 திட்டத்தின் கீழ் 10 நபர்களுக்கு தலா 30,000 என 3 லட்சம் மதிப்புள்ள நடமாடும் காய்கனிகள் விற்பனை வண்டி வழங்கும் நிகழ்ச்சி தோட்டக்கலை உதவி இயக்குனர் வேலு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சோளிங்கர் எம்எல்ஏ முனிரத்தினம் கலந்து கொண்டு 10 நபர்களுக்கு தலா 30,000 என 3 லட்சம் மதிப்புள்ள நடமாடும் காய்கனிகள் விற்பனை வண்டியை வழங்கினார். திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற அரசு பேருந்து அதிவேகமாக மோதியதில் வேன் ஓட்டுநர் மணி நிகழ்வு இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த அசோக், ஆறுமுகம் ஆகிய 2 விவசாய தொழிலாளர்கள் உட்பட 3 பேரை அப்பகுதி மக்கள் மீட்டு சங்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்தனர். விபத்து குறித்து செங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.